மரண படுக்கையில் இருக்கிறவங்களுக்கு தண்ணீர் ஏன் கொடுக்குறாங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு மகாபாரத கதை ஒன்று இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். கதையை முழுமையாக கேளுங்க. குருஷேத்திர போர் நடந்து கொண்டிருந்த போது பீஷ்மரின் தந்தை சந்தனு மகனுக்கு ஒரு வரமளித்தார். எப்பொழுது பீஷ்மர் மரணமடைய விரும்புகிறாரோ அப்போது மரணமடைவார் என்பதே அது. 10ஆம் நாள் போரன்று பீஷ்மர் பாண்டவர் படைக்கு பலத்த சேதத்தை ஏற்படுத்தினார். அப்போது அவருக்கு தான் செய்யும் செயலில் சலிப்பு ஏற்பட்டது. அவர் இறந்து போக நினைத்தார். அவரின் நிலையை அறிந்த அர்ஜுனன் சிகண்டியை முன்னிறுத்தி பீஷ்மர் மேல் அம்பெய்தினான். சிகண்டி முன் போர் புரிய விரும்பாத பீஷ்மர் அமைதியாக இருந்தார். அர்ஜுனனின் அம்புகள் அவரது உடலை துளைத்தன. உத்தராயண காலத்தில் இறக்க விரும்பிய பீஷ்மர் அம்பு படுக்கையில் இருந்தார். அவரை தரிசிக்கவும் ஆசி பெறவும் பல அரசர்களும் வீரர்களும் வந்தனர். உடலில் காயங்களுடன் படுத்த படுக்கையாக இருந்த பீஷ்மர் இதனால் மிகவும் களைப்படைந்தார். தாகம் ஏற்படவே அருந்த தண்ணீர் கேட்டார். துரியோதனனும் கர்ணனும் நறுமணமிக்க இனிய பானங்களை கொண்டு வந்தும் அதை பீஷ்மர் அருந்தவில்லை. அர்ஜுனனை நோக்கி சாத்திரங்கள் கூறும் வழியில் எனக்கு தண்ணீர் தா என்றார். அர்ஜுனன் தன் காண்டீபத்தை நாணேச்சி பீஷ்மரின் தலைக்கருகே ஏவினான். உடனே பூமி பிளந்து பீஷ்மரின் தாயான கங்கை நீர் ஊச்சாக புறப்பட்டு நேராக பீஷ்மரின் வாயின் அருகில் பாய்ந்தது. பீஷ்மரும் அதை பருகி தாகம் தணிந்தார். மங்காத புகழ் பெற்ற பீஷ்மருக்கு மரணப்படுக்கையில் ஏற்பட்ட தாகம் கங்கையான அவரது தாயால் தணிந்தது. இதனால்தான் இன்றும் மரணப்படுக்கையில் இருப்பவருக்கு கங்கை எனும் நீர் கொடுக்கும் பழக்கம் இருந்து வருகிறது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.